ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸ்னா தி ஸ்ட்ராங்கஸ்ட் எக்ஸோசிஸ்ட் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால சில விஷயங்களை நீங்க கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ஸ்ட்ராங்கஸ்ட் எக்ஸோசிஸ்ட் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 6. நெக்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோக்கும் இன்னொரு மேஜிக் யூஸ் பண்ற காலம் யூசருக்கும் ஃபைட் நடக்க போகுது. போன தடவை சேகா லாம்பர்க் ஸ்வார்ட்ஸ்மேனை எதிர்த்து ஜெயிச்சிட்டாரு. ஆனா ஃபெலோ மேஜியை அவரால் எதிர்க்க முடியுமா அப்படின்னு ஹோஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஆன்டை மேஜிக் காலம், நீ இப்பவே ஒழுங்கா சரண்டர் ஆயிடுறது நல்லது, இல்லைன்னா நீ தான் தோத்து போவ அப்படின்னு ஆப்பனன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போகவும் செம ஃபாஸ்டா போகக்கூடிய ஒரு ஆகாஷியை நம்ம ஹீரோ சமன் பண்ணி கண்ணமிக்கிற செகண்ட்ல அது அந்த காலமை கொண்டுட்டு அங்கிருந்து போயிருது. வென் மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த காலமா அவர் சில்லி ஆக்கிட்டாரு அப்படின்னு ஹோஸ்ட் சொல்றாங்க. சரண்டர் ஆகுறது உனக்கு தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவ்வளோ சரண்டர் ஆயிருந்தா அவளை தப்பிச்சா நம்ம ஹீரோ நினைக்குவோம். என்னாச்சுன்னு யோகி கேட்கிறா. சமணர் சில கலந்துக்கிட கூடாது, நான் மட்டும் அயகாஷியை சமன் பண்ணேன்னு தெரிஞ்சா என்ன இதுல இருந்து வெளியே அனுப்பிடுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கயல் ஃபைட் பண்றதை பார்த்தது அப்புறமா ஈஃபா ஒன்னு நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறா அப்படின்னு ஆமியோ சொல்லவும் எனக்கு எதுவும் ஆகாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ எப்படி ராயல் நைட்டா ஜாயின் பண்ண போறியான்னு கேட்கவும் இல்ல நான் ரெஃப்யூஸ் பண்ண போறேன், நீ பேசுறத பார்த்தா நான் தான் வின் பண்ணுவேன் கன்ஃபார்மே பண்ணிட்ட போல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நீ தோத்து போற மாதிரி என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல, ஏன்னா நீ அவ்வளவு ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னு ஆமியோ சொல்லவும் அப்படிலாம் இல்லப்பா நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். சேக்கா ஜெயிப்பானான்னு தெரியல, அவன் சேஃபா இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு ஈஃபா சொல்றா. எனக்கு எதுவும் ஆகாது கவலைப்படாத ஈஃபா நம்ம ஹீரோ சொல்லவும் நீங்க ஃபிளர்ட்டிங் பண்றதை நிறுத்திட்டு மேட்சை பாக்குறீங்களான்னு ஆமியோ சொல்லவும் ஃபிளர்ட்டிங் பண்றோமா அப்படின்னு சொல்லி ஈஃபா கொஞ்சம் வெக்கப்படுறா. மேப்பிள் கிரேனுமே ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சூப்பராகவே ஃபைட் பண்ணா, இப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். மேப்பிளோட ஆப்போனன்ட் ஒரு பெஸ்ட் எர்த் மேஜிக் யூசர். இப்போ கல்ல வச்சு அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸ்பாட் வச்சு இவ எப்படி இதை அசால்ட்டா கட் பண்ணா அப்படின்னு நம்ம ஷாக் ஆயிட்டு கண்டினியூஸா அட்டாக் பண்றான். ஆனா ஸ்பாட் வச்சு அது எல்லாத்தையும் ஈஸியாவா கட் பண்றா. அவன் மிட் ரேஞ்சை யூஸ் பண்ணி ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சோடனே கிரேட்டர் மேஜிக்கை யூஸ் பண்றா. அவ எனக்கு தெரிஞ்ச கிராவிட்டி மேஜிக்கை யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நிறைய ராக்ஸ் அவன் ப்ரொடெக்ஷனுக்கு கிரியேட் பண்ணாலும் சின்ன கத்தியை வச்சு அசால்ட்டாவா அதெல்லாம் உடைக்கிறா. அவ கிராவிட்டி மேஜிக்கை யூஸ் பண்ணாலுமே கத்தியை எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா தூக்கி போடுறா. கத்தி அந்த கல்ல தொடுறதுக்கு கடைசி செகண்ட்ல தான் அவ கிராவிட்டி மேஜிக் யூஸ் பண்றா. அதான் அந்த கத்தி அவ்வளவு ஃபாஸ்டா இருக்குன்னு ஆமியா சொல்லவும் அவ கத்தியை ஏறிற அந்த டெக்னிக் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியா அதை கத்துக்கிட முடியாது, யாரு வா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மேப்பிள் கூட ஃபைட் பண்ண அந்த ஆள் சரண்டர் ஆயிருந்தான். ரெட் ஹேர்ட் ஹீரோவோட ஸ்வாட யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது போலியா அப்படின்னு கமெண்ட்ரியில சொல்லவும் என்னது அவ ஹீரோவான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா உனக்கு தெரியாதா, அவ தான் ஹீரோ, லெஜண்ட் ஸ்வாட் கூட அவ கிட்ட தான் இருக்கு பாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மேப்பிள் தான் செகண்ட் ஹீரோயின் எக்ஸிஸ்டன்ஸ்னு எல்லாருமே சொல்றாங்க, நீ கேள்விப்பட்டது இல்லையான்னு சொல்லவும் அப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். புறால ஒருத்தன் லெட்டர் கட்டி அனுப்புவோம், ஒரு அவுல் அதை டக்குன்னு பிடிக்குது. நீ யாருக்கு அந்த மெசேஜ் அனுப்புன, அந்த மெசேஜ்ல என்ன இருந்தது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு வேலை இருக்கு வண்டெல்லாம் பேச டைம் இல்ல அப்படின்னு நம்ம கிளம்புற மாதிரி போயிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோவை குத்த திரும்பவும் நம்ம ஹீரோ அவனை பிடிச்சிருந்தான். நீ வா கூட்டாளிட்ட பேசிட்டு இருந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லவும் நாங்க பேசிட்டு இருந்தப்ப யாருமே பார்க்கலையே அப்படின்னு இருந்தாலும் சொல்லவும் நீ சொல்றது கரெக்ட் தான், ஹியூமன்ஸ் யாரும் பார்க்கல தான், ஷீக்கியா வச்சு பார்த்தேன்னு சொல்லவும் ஷீக்கியா சேகா லாம்பர்க் நீ யாரு நம்ம கேட்கவும் டோர்னமெண்ட்க்கு வந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் நேமையும் தெரிஞ்சு வச்சிருக்க போலயே, நீ யாரு எதுக்காக அப்படி பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் என்ன டார்ச்சர் பண்ண போறியா, நீ என்ன பண்ணாலும் என்கிட்ட இருந்து உண்மையை தெரிஞ்சுக்கிட முடியாது அப்படின்னு நம்ம சொல்லவும் நான் சோல் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சமனிங் சாட்டரி அப்படின்னு ஒரு அயகாஷியை நம்ம ஹீரோ வர வைக்கிறான். சாட்டரியால பீப்புள் மைண்டை ரீட் பண்ண முடியும். இது என்ன மான்ஸ்டர் அப்படின்னு நம்ம பார்க்கவும் இது என்ன மான்ஸ்டர், இந்த பையன் ஒரு சமனரா, நான் பேசுறது தான் அந்த மான்ஸ்டர் மைண்ட்ல ரீட் பண்ணுதா அப்படின்னா அந்த மான்ஸ்டரால மைண்டை ரீட் பண்ண முடியுமா அப்படி நம்ம மைண்ட்ல நினைக்கிறதா அப்படியே இந்த சாட்டரி பேசிட்டு இருக்கு. சரி இந்த மெசேஜ் நீ யாருக்கு அனுப்புனா நம்ம ஹீரோ கேட்கவும் நான் சொல்ல மாட்டேன் அந்த ஆள் கத்துறான். ஸ்லாடர் பேரன் நொபிலிட்டி ஃபார்ட்ரஸ் லார்ட் அப்படின்னு அந்த சாட்டரி மைண்டை ரீட் பண்ணி சொல்லவும் நீ சொல்ற அந்த ரெண்டு பேரும் டீமனா நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா கேபிட்டலுக்கு வெளியே எம்பயர் பார்டர்ல தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு சாட்டரி ரீட் பண்ணி சொல்லவும் உங்க பிளான் தான் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். டீமன் டெரிட்டரி ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் கமர்ஷியல் ரிசோர்சஸ் அப்படின்னு அது சொல்லவும் அவங்க பிளான் ஹீரோக்கு சம்பந்தப்பட்டது தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா இந்த பையனுக்கு எப்படி தெரியும், இவன் யாரு, நம்ம பிளான் எப்படி இவனுக்கு தெரிஞ்சது, ஹியூமன்ஸ் டீமன் இவனுக்கு எவ்வளவு தெரியும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ரொம்பலாம் ஓவர் திங்கிங் பண்ணாத, சரி உனக்கு தெரிஞ்ச ஹீரோ நேம சொல்லுன்னு சொல்லவும் மேப்பிள் கிரேன்னு அதை ரீட் பண்ணி சொல்லவும் அவ தான் ஹீரோன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க நம்ம ஹீரோ கேட்கறான். அவ பிறந்த வருஷம் ப்ராஃபஸிக்கு மேட்ச் ஆகுது, அது போக அவளுக்கு தான் ரெட் கலர் ஹேர் இருக்கு, அகாடமிக்கு அனுப்பின ஸ்பையும் அசாசினையும் காணும், இவ அகாடமியில ஜாயின் பண்ண டைம் இவளுக்கு இருக்கிற ரெட் ஹேர் இதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு நம்ம மனசுல நினைக்கிறது சாட்டரை ரீட் பண்ணி சொல்லவும் இந்த இன்ஃபர்மேஷனே அதிகம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை ரிலீஸ் பண்ணிட்டு உனக்கான ட்ரீட் நீ அவனை சாப்பிட்டுக்கோ சாட்டரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் வேண்டாம் நம்ம கதறான். இந்த சாட்டரி அவனை கடிச்சு தின்றது அந்த ஆள் ஐயோ பாவம், ஆனா அவனை கொல்லலைன்னா எனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சாட்டரி நம்ம ஹீரோட மைண்டையும் ரீட் பண்ணி சொல்லிட்டு இருக்கவும் என் மைண்டை ரீட் பண்றது நிறுத்து, இல்ல சாக ஆசைப்படுறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அது பயப்படுது. நம்ம ஹீரோ அதை திரும்ப அனுப்பியிருந்தான். இதை நான் எதிர்பார்க்கலான்னு யோகி வெளியே வரப்போம் பயந்துட்டியா சாரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த பிஜிஎன் கல்ல இவன் என்ன அனுப்புனான்னு திறந்து பார்த்தா நம்ம ஹீரோக்கு அதை டீகோட் பண்ண தெரியல. முதல்ல அவன்கிட்ட கேட்டுக்கணும், சரி தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். உனக்கு என்ன தெரிஞ்சதுன்னு யோகி கேட்கவும்
கேட்கவும் ஆமியோ தான் உண்மையான ஹீரோங்கிறத ஸ்கூல் மறைக்க ட்ரை பண்றாங்க. ஆமியோக்கு பதிலா மாப்பிள்ளைங்க அனுப்பி ஃபேக்கான ஹீரோவா அவளை எல்லாரும் டார்கெட் பண்ணணும்னு அகாடமி நினைக்கிறாங்க. ஆமியோ தான் ஹீரோங்கிற உண்மை தெரிஞ்ச ஸ்பை அண்ட் அசசின் 2 பேரையும் நான் கொன்னுட்டேன். அவங்க இல்லாததுனால ஒரிஜினல் ஹீரோவை டீமன்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ண முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் மேப்பில் ஃபேக்கான ஹீரோவா அனுப்பியிருக்காங்கன்னா ஒன்னு எதுக்காக அகாடமி அனுப்பியிருக்காங்கன்னு யோகி கேட்கவும் அதுதான் தெரியல, பட் நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அடுத்த நாள் மேட்ச் நடக்குது. காயல் வழக்கம் போல அவனோட ஈவிலையை யூஸ் பண்ணி ஈஸியாவே ஜெயிச்சிட்டு இருக்கான். ரெய்னஸ்னு ஒருத்தனால 4 எலமெண்ட்ஸையும் யூஸ் பண்ண முடியுது. அவனுமே ஜெயிச்சிட்டு இருக்கான். அந்த ரெய்னஸ் நம்ம ஹீரோவை பார்த்து நீ மட்டும் ஃபைனல்ஸ்க்கு வந்தேன்னா கண்டிப்பா நான் உன்னை தோக்கடிப்பேன் லாம்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு ரெய்னஸ் கிளம்புறான். நம்ம ஹீரோவோட தேர்ட் மேட்ச் ஒரு நெக்ரோமான்சர் கூட. ஆனா அந்த நெக்ரோமான்சருமே நம்ம ஹீரோக்கு மேட்ச் இல்ல, ஈஸியாவே நம்ம ஹீரோ அவனை தோக்கடிச்சிருந்தான். மேப்பல் அவளோட மேட்சை சூப்பரா வின் பண்றா. ஹே மேப்பல், நீ சூப்பரா வின் பண்ண. செமிஃபைனல்ல அடுத்து நீயும் நானும் தான் சண்டை போட போறோமா நம்ம ஹீரோ கேட்கவும் நீ ஒழுங்கா அந்த சண்டையில இருந்து பின்வாங்கிறாதான் உனக்கு நல்லதுன்னு மேப்பல் சொல்லவும் ஏன் என் கூட ஃபைட் பண்றதுக்கு உனக்கு பயமா நம்ம ஹீரோ கேட்கறான். நீ ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியும் சேகா, அதனாலதான் ஃபைட் பண்ணும்போது என்னால உன்கிட்ட பின்வாங்க முடியாது. நான் ஃபுல் ஃபோர்ஸ்ல ஃபைட் பண்ணா நீ செத்துருவ அப்படின்னு மேப்பல் சொல்லவும் நான் ஒன்னும் சாக மாட்டேன், என்ன தோக்கடிக்கிறதுல உனக்கு பயமா இருந்துச்சுன்னா அதை முதல்ல டேரக்டா சொல்ல வேண்டியதுன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இது ஒன்னு ஜோக் இல்ல நவா சொல்லவும் காயல் கூட ஃபைட் பண்ண பயந்து ஒருத்தன் ஓடிட்டான்னு சொல்லவும் காசு கேட்டு மேட்ச் பார்க்க வந்திருக்காங்க, 2 மேட்ச் கேன்சல் ஆயிட்டே நம்ம ஹீரோ சொல்லவும் சாக கூடாதுன்னு நினைச்சேன்னா ஒழுங்கா சரண்டர் ஆயிரு, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மேப்பல் போறா. 2 மேட்ச் கேன்சல் ஆயிடுச்சுன்னு வருத்தப்படாதீங்க, உங்களுக்காக இன்னைக்கே ஒரு செமிஃபைனல்ல நடத்த போறோம் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோவா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து உட்கார்தான். எல்லா எலமெண்ட்ஸையும் யூஸ் பண்ற ரீனஸ் அவரை எதிர்த்து சண்டை போட போறது ஈவில் ஐ காயல், யார் ஜெயிக்க போறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் ஸ்டார்ட் பண்றாங்க. அவனோட ஈவிலைல இருந்து ப்ரொடெக்ட் ஆகுற மாதிரி ரெய்னஸ் லைட் மேஜிக் யூஸ் பண்றான். இவனால லைட் மேஜிக்கே யூஸ் பண்ண முடியுமா? நாமியோ ஷாக் ஆகுறா. உன்னோட ஈவிலை இல்லாம உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது அப்படின்னு ரெய்னஸ் சிரிச்சிட்டு இருக்கவும் காயல் அசால்ட்டா அவனை நோக்கி நடந்து போறான். ரெய்னஸ் எந்த எலமெண்ட் வச்சு அவனை அட்டாக் பண்ணாலுமே அவன் பட்ட அசால்ட்டா நடந்து போயிட்டு இருக்கான். அட்டாக் இவனை எப்படி எதுவும் பண்ணல, நம்ம ஷாக் ஆகுறான். மேப்பல் யூஸ் பண்ற அதே கிராவிட்டி மேஜிக் இவனும் யூஸ் பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். ரெய்னஸ் நிறைய காலம்ஸ் சமன் பண்ணவும் டார்க் ஷேடோவை யூஸ் பண்ணி கயல் அதை டெஸ்ட்ராய் பண்றான். டார்க் ஷேடோவா? இந்த கயல் கண்டிப்பா சாதாரண ஆள் இல்ல அப்படின்னு ஆமியோ நினைக்கிறா. கயல் அவனோட ஷேடோவை வச்சு ரெய்னஸை கண்ட்ரோல் பண்ணி அப்படியே ஸ்டாப் பண்றான். இந்த மாதிரி என்கேட்டேஷன் எல்லாம் நானும் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கயல் அவனை வெட்டலான்னு போகவும் ஜட்ஜஸ் விசில் அடிச்சு ஸ்டாப் பண்ணி கயல வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. கயல் செமிஃபைனல்ஸ்ல வின் பண்ணதுனால அவன் தான் ஃபைனல்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் போறான் அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு மேட்ச்ல நீ தோத்து போக தானே போறான்னு கேட்கவும் ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். நீ வேற எதுவும் யோசிக்கலையேன்னு யோகி கேட்கவும் நான் தோத்து போறதுதான் கரெக்டா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். யோகியாவா ஹியூமன் ஃபார்முக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகவும் யோகி என்ன பண்ற நம்ம ஹீரோ கேட்கறான். இன்னைக்கு நம்ம ஒன்னா தூங்குவோமேன்னு சொல்லவும் எப்பவும் அப்படிதானே தூங்குற நம்ம ஹீரோ கேட்கறான். என் ஹியூமன் ஃபார்மை எடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு இப்படி இருக்குன்னு வா சொல்றா. நம்ம ஹீரோனோட ஷிகிகாமி மூலியமா நம்ம ஹீரோவோட ரூம்க்கு மேல மேப்பல் நிக்கிறத பாக்குறான். அவ அட்டாக் பண்ண போகவும் யோகியை தூக்கிட்டு ஜம்ப் பண்ணவும் சேகா நான் ஒரு ஃபாக்ஸ், நமக்குள்ள இந்த மாதிரி பண்றதெல்லாம் தப்பு அப்படின்னு அவ வைக்கப்படவும் பார்த்தா இவங்க இருந்த இடமே செதறது. உங்கிற பையனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டு மேப்பல் அட்டாக் பண்ண வரவும் நம்ம ஹீரோ அதை ஈஸியா தடுக்கிறான். நம்ம ஹீரோ வந்து அவ கத்தியால குத்தவும் நம்ம ஹீரோ ஈஸியா டெலிபோர்ட் ஆகுறான். இவ என்ன கொல்லணும் ட்ரை பண்ணா என்னால இவ்வளவு சும்மா விட முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நைட் ஏன்டா கத்திட்டு இருக்கீங்கன்னு ஒரு ஆள் வரவும் மேப்பல் அவளை அட்டாக் பண்ற மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அங்க இருந்து ஓடிடுதா. அந்த பொண்ணுக்கு என்னதான் பிரச்சனைன்னு யோகி கேட்கவும் நாளைக்கு எங்களுக்குள்ள மேட்ச்ல அதான் என் ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ண வந்திருப்பா, என்ன தேடி ரூம் வர வந்திருக்கான்னா நைட் அவா கூட ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஆமியோ தான் உண்மையான ஹீரோ, அவளை டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டீமன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆமியோ தான் ஹீரோ அப்படிங்கிற உண்மை தெரிஞ்ச அசாசின் அண்ட் ஸ்பை 2 பேரையுமே நம்ம ஹீரோ கொண்டுட்டான். சோ டீமன்ஸ்க்கு இப்போதைக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஹீரோ ரெட் கலர் ஹேர்ல இருப்பா அப்படிங்கிறது தான். அகாடமி இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஃபேக்கான ஹீரோவை ரெடி பண்றாங்க. மேப்பல் கிரேனுக்கு ரெட் கலர் ஹேர் இருக்கு, அவளை ஹீரோ அப்படிங்கிற நேம்ல டோர்னமெண்ட்ல ஃபைட் பண்ண விடுறாங்க. சோ மத்த டீமன்ஸ் அவ தான் உண்மையான ஹீரோ போல அப்படின்னு நினைச்சிட்டு அவளை டார்கெட் பண்ணுவாங்க. சோ ரியல் ஹீரோவான ஆமியோவை ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் அகாடமி பிளான் போட்டிருக்காங்க. ஆனா அவங்க இதுக்காக நம்ம ஹீரோவையோ கூட சேர்த்து அனுப்பணும். மேப்பல் எதுக்காக நம்ம ஹீரோவை கொல்ல ட்ரை பண்ணணும், என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.